வணக்கம். நான் டாக்டர் ராகேஷ் சந்துரு, கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாளமில்லா சுரப்பிகள் அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிந்து வருகிறேன். வருகின்ற மே 25ஆம் தேதி உலக தைராய்டு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. தைராய்டு சுரப்பி அப்படின்னா நம்ம முன்கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாளமில்லா சுரப்பி. இதோடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, தைராய்டு ஹார்மோன்ஸ் T3 T4 அப்படிங்கிற தைராய்டு ஹார்மோன்ஸை உற்பத்தி பண்ணுறது. இந்த ஹார்மோன்ஸ் என்னென்ன செயல்பாடுகள் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பில் ஒரு சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே மூளை வளர்ச்சியிலிருந்து நம்மளுடைய இருதய துடிப்பினை சீராக்கிறது, தோல் மற்றும் எலும்புகளின் பராமரிப்பு, பாடியோடைய ஹீட் தட்ப வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணுறது, அதாவது பாடியோட மெட்டபாலிசமை மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசம் பேஷண்ட்ஸுக்கு உடல் எடை அதிகரித்தல், மலச்சிக்கல், உடல் சோர்வு, மாதவிடாய், பெண்களுக்கு மாதவிடாயில் பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஹைப்போதைராய்டிசமில் இருக்கும். ஹைப்பர் தைராய்டு பேஷண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா உடல் எடை சடனாக வெயிட் லாஸ் ஆகிறது, கை நடுக்கம், படபடப்பு, ஒரு பதட்டம், கண் சிலருக்கு வெளியே தள்ளி இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஹைப்பர் தைராய்டிசமில் இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா தைராய்டில் வேறு என்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, கட்டிகள், நம்மளுடைய முன்கழுத்து பகுதி, இந்த பகுதியில் ஏதாவது கட்டிகள் தென்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக தைராய்டு கட்டிகளா அப்படிங்கிறத பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த கட்டிகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலான கட்டிகள் சாதாரணமான கட்டிகளாக தான் இருக்கும். ஒரு 5-10% கேன்சர் கட்டிகள், அதாவது புற்றுநோய் கட்டிகளாகவும் இந்த கட்டிகள் இருக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே என்னென்ன டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட், நான் சொன்ன மாதிரி T3 T4 TSH அப்படிங்கிற ஹார்மோன் டெஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் ஸ்கேனிங், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், மேலும் தேவைப்படுவோருக்கு CT ஸ்கேன், அந்த மாதிரி ஸ்கேனிங் பண்ணுறோம். FNACங்கிற ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி, அதாவது இதிலிருந்து செல்களை எடுத்து அதில் புற்றுநோய் செல்கள் இருக்கிறதா இல்லை சாதா செல்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனை. இந்த அனைத்து பரிசோதனையுமே நம்ம இங்கே கேஎம்சி மருத்துவமனையில் பண்ணிகிட்ருக்கிறோம். பெரும்பாலான தைராய்டு கேன்சர்ஸ் நம்மளால் முழுமையாக குணப்படுத்த முடியும். அதற்கு நம்ம எல்லா வகையான தைராய்டு கட்டிகளுக்குமே நம்ம இங்கே சர்ஜரி பண்ணிகிட்ருக்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய சர்ஜரிஸ் இங்கே தைராய்டு சர்ஜரிஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் தைராய்டு கட்டிகளை பரிசோதனை செய்யும் பொழுது நமக்கு அதில் பெரிய அளவு பாதிப்பு வராது. ஸோ நாள் அடைய கட்டிகள் பெரிதாகும் பொழுது குரல் மாற்றமோ, ஒரு மூச்சு திணறலோ, உணவு குழாய் அதை அழுத்தும் பொழுது விழுங்குவதில் சிரமம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரலாம். ஸோ ஏர்லியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். ஸோ பொதுமக்கள் அச்சம் கொள்ளாமல் தைராய்டு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, முன்கழுத்தில் வீக்கமோ கட்டிகளோ தைராய்டு கேன்சர் எதுவாக இருந்தாலும் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.